குஜராத்தைச் சேர்ந்த சாய்ரா பானுவுக்கும் இசையமைப்பாளர் ரஹ்மானுக்கும் பெரியவர்கள் சம்மதத்துடன் கடந்த 1995ஆம் ஆண்டு சென்னையில் திருமணம் நடந்தது. இவர்களுக்கு கதீஜா, ரஜிமா என்ற இரு மகள்களும், அமீன் என்ற ஒரு மகனும் உள்ளனர். இவர்களுக்கு திருமணமாகி 29 ஆண்டுகள் ஆன நிலையில் இருவரும் அந்யோன்யமான தம்பதியாகவே உலா வந்தனர் என்றும் சொல்லப்படுகிறது. எந்த பேட்டியாக இருந்தாலும் வெட்கத்துடன் தங்களுடைய காதலை வெளிப்படுத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் சாய்ரா பானு கணவர் ரஹ்மானை பிரிவதாக அறிவித்தார். இருவருக்கும் இடையே நிரப்ப முடியாத இடைவெளி ஏற்பட்டுள்ளதால் இந்த விவாகரத்து முடிவை எடுத்திருப்பதாகவும், ரஹ்மான் உடனான தனது திருமண பந்தத்தை முறித்துக் கொள்வதாகவும் சாய்ரா பானு அறிவித்திருந்தார். சாய்ரா பானுவின் இந்த முடிவை ரஹ்மானும் உறுதி செய்தார். அவர் தனது பதிவில் 30வது திருமண ஆண்டை எட்டுவோம் என நம்பிக்கையுடன் இருந்தோம். ஆனால் சந்தர்ப்பங்களும் சூழல்களும் அதை காண முடியாத நிலையில் உள்ளது. நொறுங்கிய எங்கள் இதயத்தின் சுமையை சுமக்க கடவுளின் சிம்மாசனம் கூட நடுங்கலாம். பிரிவுக்கான அர்த்தத்தை கண்டறிந்து உடைந்த இதய துண்டுகளை ஒட்ட வைக்க நினைத்த போது அதற்கான பொருத்தமான இடம் இல்லை. எங்கள் மீது அன்பு காட்டி எங்கள் தனி உரிமையை மதிக்கும் நண்பர்களுக்கு நன்றி என தெரிவித்திருந்தார். இந்த சம்பவத்தால் ரசிகர்கள் கலங்கி உள்ளனர். இந்த விவாகரத்து குறித்து பலர் பலவிதமாக பேசி வந்தனர். இந்த நிலையில் மனைவியுடனான விவாகரத்து குறித்து தன் மீது அவதூறு பரப்புவதாகவும், சில யூடியூப் சேனல்கள் உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுவதாகவும், சிலர் கற்பனையில் பேட்டி அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ள ரஹ்மான், அந்த வீடியோக்கள், கட்டுரைகளை 24 மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும், இல்லாவிட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் ரஹ்மானின் மனைவி சாய்ரா பானு விவாகரத்து முடிவு குறித்து ஆடியோ மூலம் விளக்கம் அளித்திருக்கிறார். அதில், நான் சாய்ரா ரஹ்மான் பேசுகிறேன். நான் தற்போது மும்பையில் இருக்கிறேன். எனக்கு கடந்த சில மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் உள்ளது. இதனால்தான் நான் ரஹ்மானை பிரிய முடிவு செய்தேன். அவர் மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என அனைத்து யூடியூப் சேனல்களையும் தமிழ் மீடியாக்களையும் கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியிருந்தார். This is Sahara Rahman here. I'm currently in Bombay. I've been physically unwell for the last couple of months. So that's the reason I just wanted to take a break from AR. But I would request the entire YouTubers, the Tamil media, please do not say anything bad against him. He's a gem of a person, the best man in the world. Yes, it's just because of my health issues I had to leave Chennai, because I knew if I'm not in Chennai, you people will wonder where Sarah is. ரஹ்மான் அற்புதமான மனிதர் என்றும், உலகிலேயே அவரை போல சிறந்த மனிதரை யாரும் பார்க்க முடியாது என்று கூறிய அவர், தனது உடல்நல பிரச்சனைகளுக்காகத்தான் சென்னையை விட்டு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதால் பிஸியாக இருக்கும் அவரையும் தன் குழந்தைகளையும் தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. அதனால்தான் இந்த பிரிவு என்று கூறியுள்ளார். அவர் மீது தான் வைத்துள்ள நம்பிக்கை தன் வாழ்வை விட பெரியது என்றும், அந்த அளவுக்குத்தான் அவரை நான் நேசிக்கிறேன். சிகிச்சை முடிந்ததும் நான் சென்னை திரும்புவேன். அவரது பெயருக்கு தயவு செய்து யாரும் களங்கம் ஏற்படுத்தாதீர்கள். அவர் சிறந்த மனிதர் என உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறார். And I've come here to Bombay. I'm going ahead with my treatment, and this couldn't have been possible with AR's busy schedule in Chennai, and I didn't want to disturb anybody, neither my children nor him. But he's an amazing human being, and all I would request is please just let him be the way he is. He is not linked with, I trust him with my life. That's how much I love him, and that's how much he does. So I kindly request you to stop all the false allegations against him, and God bless, and my sincere prayers that we are left
alone and given a space at this moment, not announced officially anything yet. I'll be coming back to Chennai soon, but I have to complete my treatment and then come. Okay? So, request you to kindly stop tarnishing his name, which is absolutely rubbish. And like I said, he's a gem of a person. Thank